பேசுங்க பேசுங்க. பேசுங்க. நான் உட்காந்துட்டேன். பத்திரிகையாளர் முன்னால் உட்காந்துட்டேன். பத்திரிகையாளர் முன்னால் உட்காந்துட்டேன். சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். முப்பத்தி ஆறாவது வியாழக்கிழமை ஊடக நண்பர்கள் பாசத்தோடு கைலாவளம் தோட்டம் வரவேற்கிறது. தோட்டத்தில் வசிக்கின்ற நான் உங்களை பாசத்தோடு நான் வரவேற்கிறேன். இடையிலே சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய சந்திப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சியோடு இருக்கும். என்றும் அதுபோல் மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். சில செய்திகளை உங்களுக்கு, இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையிலே தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நானும் பார்த்தோம். நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என
கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற பொய்க்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது? நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயல்வர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன். நீங்கள் அங்கு வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல
கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகனாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் ஒன்று தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே.மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசி வரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடு, உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்பதான் சொன்ன, இங்க சங்கமித்திராவில் நம்ம எழுதுட்டேன், உட்காரு மீதி கேட்டு போறேன். அப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமரன் சொன்னேன். இங்க ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நாம கூட போல, எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி பெரிய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்ன. அது வரைக்கும் பார்க்கவே இல்லை.
2 மாசம் பொறுத்து அதை நம்ம பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க? உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள்னு சொல்லுவீங்க. இல்லையா? இங்க பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகந்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏம்மா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? பேசாம தான் இருந்திருப்பேன், அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னா அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செலுத்தப்பட்டது. எது சொன்னா அதெல்லாம் சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேருப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கொடுக்கிறேன், செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் சொல்லலாமா? இதுவா நிர்வாகம், நீங்க இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். யார் என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நிர்வாக. ஆனா ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு இந்த நமக்கு எதுக்கு இந்த ஒன்பது இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமே போனேன். நாளாச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகல. எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தர்மபுரி,
சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆபீஸ் சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் ஆபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு போறேன். போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். தலைமை சேரன்னு சொல்லி நான் இந்த மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனா அங்க மைக்கை வச்சு பேசக்கூடாது. நான் மைக்கை வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேல கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி நான் சொன்னேன் வரட்டும். நான் அவங்கள்ட்ட பேசல, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன். நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே பஸ்ல இடம் இருக்காது. அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போவேன். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா தப்புல போய் உட்காந்துருவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பார்த்து ஒரு அரிக்கன் லேப புடிச்சுட்டு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் ஒருத்தன். அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிலையின் போதும் பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்ததான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம்
கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 முறை வன்னியர்களும் அவமானத்தால் தலைகுனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடம் இருக்கும்போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களை அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையர்களின் கவனத்திற்கு ஒரு சிலர் தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் 1 நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம், பனையூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. ஏழு கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி உதை, சிறை, சித்திரவதை, உறுப்புகள் உடைமைகள் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? கடைசியில் என்ன முடியும்? பழக்கம் இருப்பேன் நான் சொல்லிட்டேன். அவள் படிக்கிறேன். இருப்ப நிறைய இருக்குது. எத்தனை பக்கம் நிறைய இருக்குங்க. நிறைய பண்ணி படிப்பேன். அழகா இருப்பையா எல்லாம் வந்ததுதான். மீடியாவில் வந்ததுதான். மீடியாவில் வந்ததுதான். பழக்கம் இருப்பையா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்கிட்ட பேசினாரு.
நான் பேசுறேன். அவர் பேசல, நானே பேசுறேன். நான் போய் பார்க்கட்டுமான்னாரு. பாருங்க. அவரு என்ன பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கவனத்தில் படிப்பேன். வழக்கரப்பையா பேட்டி. நீர் எடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம் தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காது. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக் கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன். நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும். நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும். கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள். ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம். அக்தில்லார் உடையது உடையரே மற்ற திருக்குறள். மற்ற உடையார் என்பது ஊக்கம். ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும். வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார். ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு. பிறவற்றை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா? அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா? ஒருவர் தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு. அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு. தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சிதானே, அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்கிறேன், தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன். அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன். அவரோடு சேர்ந்திருங்கள். கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள், எச்சிலை முழுங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் வரும், வேறு எங்கு போகும்? அது தைலாவரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? தைலாவரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது. அதனாலே சும்மா இந்த 4 பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி, அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. மற்றொரு ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை. உங்களுக்கு அது மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணிதானே தவிர மற்றொரு ஐயா இல்லை. இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவது என்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும்
பாடாக இருக்கும். சரி செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டாலும் கூட மற்றொரு ஐயாவுக்கு பாடாக இருக்கும். ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன, நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன், போங்கள், என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள். எல்லாம் முன்னால படிச்சுதான் நீங்க பழகருக்கு அவனுடைய இதுல 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்ப அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்ப சொன்னாரு? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு பதில் சொல்லல. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராப்ட் கீழே விழுந்து. அதிலிருந்து சென்னை வர வரைக்கும் இறங்கி ஒரு வார்த்தையோட பேசல. என்னுடைய மகிழ்வு இருந்தது. ஏறி தயாராக வர தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சாங்க. இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவுல என்ன, கடைசியில கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரும் இதுதான் சொன்னாங்க. நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாதிட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் பூசாமல் பேசுவார். அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளவு பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவார். எனக்கு பதில் எத்தனை நாளுக்கு? சுமார் 16ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க. என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான்.
அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவங்க 100 பேர். அதான் எம்ஜிஆர் போவோம் பாடுவாங்க. அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்தவன் தான். அந்த மாதிரி நான் மறுநாள் உழைச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறதெல்லாம் நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிச்சேன். செத்து பிழைச்சிட்டேன். போங்க பாருங்க. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்தில் தவறாக போடுறோம். சில பேரை சிவபிரகாசம் அந்த தலைவர் ஜிகே மணி ஐயா என்னையும் வெகு தவறாக சில பேர் போட்டாங்க. போட்ட வந்து ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். 100 பேருக்கு மேல வந்தான். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆளு வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு. இது எப்படிங்குது? உங்களை எல்லோரும் 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளர் நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதே கிடையாது. வந்தேன். இப்படி 6 பேரை வச்சிருந்தாரு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனா 100 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தவறு 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இப்படி உற்சாகமா வந்துடும். நமக்கு யோசிச்சு செய்யும். பொய்ய நமக்கு வராது. நான் பொய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு, கௌரவ தலைவர் அவரை போட்டு இவரை தலைவராக்கிறான். அந்த இது அதுல அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள் நான் மன்னாவளிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மன்னாவளிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்று போனேன். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்தேன். மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரண ஒரு பியூன் அல்லது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனை கூட 1 மாசம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாசத்தோட இந்த தேதியில நீ விலகலப்பா ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் 8 நாள்ல மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமை என்ன பார்த்து அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் அதெல்லாம். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, கம்பெனி வர சொல்லி சொன்னது. அவர் போய் என்ன பண்ணாரு, அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் குடியிருக்காரு.
அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு கிரகம் சரியில்லை, அவர் என்ன புதன் சுக்கரம் பகவான் சுக்கரம் சூரியனும் பார்த்தாலும் தெரியல, எவன் ஆள் பார்த்தாலும் தெரியல, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாசத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான் தம்பின்னு சொல்றாங்க. அப்ப என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு, சரிம்மா அம்மா அனுப்பிச்சு. அப்புறம் 1.5 மாசம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். எது முதல்ல இருந்துட்டான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கமாக இருந்தது, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படித்தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்னு அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவி, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் இல்லை, அவரு அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார், பொதுச் செயலாளர் இருந்தார். தலித் எழுந்தது முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தாங்க பதவி. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்ப வந்து கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுறாங்க, குடும்பத்தில் பேசுறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுற, இல்ல நாம பார்த்துட்டோம், ஜே.கே. தலித் எழுமதியை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால அவர் தான் அந்த பதவி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராம்விலாஸ் பாஸ்வானி தான் கொடுத்தாங்க. அப்ப அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேற ஏதோ கொடுத்தாங்க, என்ன ஞாபகம் இல்லை. அதனால இன்னி அதுக்கு பொருத்தமான ஆள் போல என்னமா கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தார். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காங்க. இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, தலைவர் பதவி சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி இந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவரு செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா அப்பா கொடுத்தலாம், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்லணும். நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுத்தி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்த்தேன். இதை பற்றி அவர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு முடிஞ்சு போச்சு இல்ல தீர்வு. நான் செயல் தலைவராக நிரந்தரம் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுகிறேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன். இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு.
கர்நாடகம் விடையில உலகம் படலை ஒன்றும் இல்லை. தீர்வு இதுதான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. ஆமா. இந்த கூட்டணி இப்ப நடந்த தேர்தல் இந்த கூட்டணியை பற்றி பேசும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுது. அதே மாதிரி பேசினாங்கல்ல, எடப்பாடி கிட்ட பேசினாங்க. எடப்பாடியும் நம்ம சி வி சண்முகம் கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டாங்க. ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேற வழி இல்லாம வந்தது. அதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது, பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா, ஆமா அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்க வெளியில பாரத் மாதா கே ஜெய்,
பாரத் மாதா கே ஜெயன்னு ஒரு கோஷம் அங்க கேட்குது. அங்க முதல் வந்துட்டாரு காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேவை, அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி போதும் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே நீங்க நீக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நீக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பொதுக்குழு பொதுக்குழு எப்போ செய்வாங்க, அது ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு கூடணும். 3 வருஷம் முடிஞ்சிடுது. பொதுக்குழு செய்யணும், அப்படியே செய்யலாம். அதாவது அரசியல் முதல்ல அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் இல்லை. எங்க பாரு, இது ஒற்றை மனிதன் 95,000 கிராமங்களுக்கு 95,000 வடக்கே கொம்பளிப்பூடி, தெற்கே குமரிமுனை, கிழக்கு மேற்கு இப்படி போய் 95,000 கிராமங்களுக்கு போனேன். இது படிக்க முடியாது. இந்த இது கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த யானைச்சங்கம் நிறுவனருக்கு உள்ள அந்த அதிகாரம் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்து சார். அவர் தான் கூப்பிடணும். இருக்குதா இல்லையான்னு இன்னொரு கூட்டம் போட்டு செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் கூட்டம் கூட்டி முடிப்போம். இப்போ அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது.
புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான். மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும்? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னா இல்லை எனக்கே வேணும் கேட்கக்கூடாதா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இளைஞர் சங்க ஐயா, இளைஞர் சங்க தலைவர் முகுந்தனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில் இருக்காங்களா, ஆக்டிவேட்டா இருக்காங்களா, எப்படி இருக்காரு, அவர் அதே பொறுப்பில் இருக்காரு. இருக்கிறாங்க? ஆமா, மோகன்தான் மாநில இளைஞரணி தலைவராக நான் அங்கே அறிவிச்சுള്ളത് இன்னைக்கு வரையும் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். ஸ்டேட் தலைவரா அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சீங்க, இப்போ அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரா, பாமக ஸ்டேட் தலைவரா? என்ன கேள்வி இவ்வளவு நேரம் இது பார்த்துட்டு கடைசியில் சீதைக்கு சீதைக்கு சித்தப்பா வெளிய ராமாயணம் பார்த்துட்டு. சரிங்க. ஐயா, டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி பேராசிரியர் நியமனத்துல ஓபிசி இடம் கொடுக்கறதுல ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வச்சிருக்கு. டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு பேராசிரியர் நியமனத்தில் தகுதி இருந்தாலும் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு ராகுல் காந்தி. டெல்லி பல்கலைக்கழகத்தில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பணியிடங்களுக்கு பேராசிரியர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஐயா? அவங்களுக்கு யாரும் பணி வழங்குறது இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. பணி வழங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிறப்பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதாவது உலக பேரறிஞர் அம்பேத்கர் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி அப்படிங்களா அவங்கள மட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்ப அவர் சொல்றார், மற்ற இவங்க தான் இந்த எஸ்சி எஸ்டி தான் அவர் சொல்றது பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்றாரு யாரு? அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் இன்னும் வேற யாராவது இருக்காங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி. மற்றவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் அதர் ஓபிசி. நாமெல்லாம் ஓபிசி. ஓபிசி அந்த ஓபிசின்ற அந்த இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். சரி.